எல்லாம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுந்து காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. மரப்பாவை போல ஒரு மண்ணுருச் செய்து வளமான சீவன் என்னும் சூத்திரம் மாட்டி திரைக்குள் இருந்த சைப்போன் தீர்ந்த பொழுதே தேகம் விழுந்து என்று தெளிந்து ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். வனக்கன்னிமார்களுக்கு பூஜை பண்ணட்டுமா இல்ல இங்க உட்கார்ந்து நான் வேண்டிக்கட்டுமா சாமி? எங்க போயிட்டா வள்ளி? வள்ளி வள்ளி அப்பா வள்ளி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனா இன்னும் வரலப்பா. கோவிலுக்கா? இந்த நேரத்துலயா? இங்கதானே உரிப்பானை எல்லாம் வச்சிருந்தேன். எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். அங்க இருந்த உரிப்பானை எல்லாம் காணும். தெரியலப்பா. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? நான் இப்பவே கோவிலுக்கு போய் பார்க்கிறேன். அப்பா ஆண்டவா, இப்படி ஒரு சோதனை வரணுமா? வள்ளி, எனக்காக வனத்துக்கு போய் அப்பாவோட கோவத்துக்கு நீயும் ஆளாயிடக்கூடாது. சீக்கிரமா வா வள்ளி. நீ கோயிலுக்கு போயிருக்கன்னு நான் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். ஈஸ்வரா, நீதான் காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும். வாங்க வாங்க. வணக்கம் சாமி. என்ன வைத்தியரே இந்த நேரத்துக்கு கோயிலுக்கு வந்திருக்கள்? திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டேடா? வந்துட்டேன். வீட்டுல வள்ளிய காணும். நான் சித்தவனத்துக்கு போகும்போது எடுத்துக்கிட்டு போற உரிகளையும் காணும். கோவிலுக்கு போயிருக்கிறதா சேது சொன்னான். அதுகளை எடுத்துக்கிட்டு இங்க எதுக்காக அவ வரணும்னு எனக்கு ஒரே குழப்பம். அதான் அவளை தேடிக்கிட்டு இங்க வந்தேன். இங்கேயும் அவளை காணும். அவ இங்க வந்தாளா? இல்லையே வைத்தியரே. இல்லையா? அப்ப எங்க போயிருப்பா அவ? வைத்தியரே, குழந்தை எங்க போயிருக்க போறா? அவ கூட பகவான் இருக்கார். பாதுகாப்புக்கு நம்ம சித்தர்கள் இருக்காங்க. நம்ம ஊர்ல என்ன பயம்? நீங்க ஆத்துக்கு போங்க, அவ கண்டிப்பா வந்துடுவா. எனக்கும் அந்த நம்பிக்கை தான். இருந்தாலும் புள்ளைய காணுமேனு மனசு பதறுது. ஈஸ்வரா, வரேன் குறுக்கலையா. வள்ளி வந்தா நான் வந்து தேடிட்டு போனேன்னு சொல்லுங்க. சரி சொல்றேன், நீங்க தைரியமா போங்க, அவ வந்துடுவா.
என்ன வைத்தியர் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கீங்க? திருநெல்வேலி பக்கம் ஏதோ போயிட்டு வரேன்னு சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன் பார்க்கண்ணா. என்ன முகம்லாம் ஒரு மாதிரி வாடி கிடக்கு? வீட்டுக்கு போய் பார்த்தேன், வள்ளி வீட்டில் இல்லை. வீட்டில் உரிப்பானைகளையும் காணும். கோவிலுக்கு போயிருக்கிறதா சேது சொன்னான். நான் சித்தவனத்துக்கு போகும்போது எடுத்துட்டு போகக்கூடிய உரிப்பானைய வள்ளியை எடுத்துக்கிட்டு எதுக்காக கோவிலுக்கு போனான்னு அங்க போய் பார்த்தா குறுக்கலையா வள்ளி இங்க வரவே இல்லைங்கிறாரு. அவ வேற எங்கேயோ போயிருக்கணும்பா. இந்த சேது பையன் எங்கிட்ட எதையோ மறைக்கிறான். வள்ளி எங்க போனானே எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்குப்பா. அண்ணே, நீங்க எங்க கூட வனத்துக்கு வரீங்களா? காலையில போய் மத்தியானத்துக்குள்ள திரும்பி வந்துடலாம். அப்படியே வனத்துக்கு போய் தேவையான மூலிகளை பறிச்சுட்டு வந்து உங்க அண்ணனுக்கு வைத்தியம் பார்க்க சொல்றேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. வள்ளி எங்க போயிருக்க போறா? மிஞ்சி போனா அவ எங்க வீட்டுல தான் இருப்பா. நான் அவளை பார்த்து கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா வீடு போய் சேருங்க. இல்லப்பா, இந்த சேது பையன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவனுக்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவன் பேச்சதான் பேசுறா, அவன் சொல்றதை தான் கேட்கறா. எங்க அவ என்ன வெறுத்துருவாளோன்னு பயமா இருக்குப்பா. ஐயோ வைத்தியரே, 2 பேருமே உங்க பசங்க தான். எதுக்கு 2 பேருமே இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. உண்மையிலேயே தான் அண்ணனுக்காக மூலிகை பறிக்க வனத்துக்கு போயிருப்பாளோ? போகக்கூடாதுன்னு நான் அவ்வளோ தூரம் சொன்னேன். சரி, வனம் எல்லா வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். காட்டுக்குள்ள போன புள்ள இன்னும் காணுமே. அருணாசல திடீர்னு வந்துட்டானே என்ன பதில் சொல்றது? வள்ளிக்கு துணையாவும் வன கன்னிமார்களை கும்பிட தானே போயிருக்கா. அவளுக்கு ஒரு குறை இல்லாம பத்திரமா திரும்பி வந்துருவா. அருணாச்சலம் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? ஆத்தா, ஐயோ வந்துட்டானே. என்னையா ராத்திரியாவும் காத்தால வரேன்னு சொன்ன? என் கூட வந்தவங்க எல்லாம் பந்தி முடிஞ்ச உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஊர் தலைகள்லாம் வந்திருந்தாங்களா, அவங்க கிட்ட பேசிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. இல்லைன்னா எப்பவோ வந்திருப்பேன். அம்மா ரஞ்சனி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அவ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனாப்பா. நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல அத்தா, நீ இரு, நானே போய் குடிச்சுக்கிறேன். அப்ப மேல ரொம்பதான் கரிசனம். கிழவி பொய்யா சொல்ற? இரு, 2 பேரே மாட்டி வரோம். அப்பா, கிழவி கிட்ட ரஞ்சனி எப்ப கோயிலுக்கு போனான்னு கேளுங்க. ஏண்டா, ஏன் அப்படி கேட்க சொல்ற? நீங்க இப்படி ஊருக்கு கிளம்பி போனதும் போனவதான். இன்னும் அவ வீடு திரும்பல. மத்தியானம் சாப்பிட கூட வரலப்பா. கிழவிய எனக்கு சாப்பாடு போட சொன்னா நீயே போய் சாப்பாடு போட்டுக்கிடான்னு சொல்லிச்சு. ரஞ்சனி எங்கன்னு கேட்டதுக்கு உனக்கு என்னடான்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிச்சு. அவ நிஜமாவே எங்க போயிருக்கான்னு கேளுங்க. பா, அவ நிஜமாவே கோயிலுக்கு தான் போயிருக்காளா இல்ல வேற எங்கயாவது ஊர் சுத்த போயிருக்காளான்னு கேளுங்க. ஏ ராஜதுரை, என் பேத்திய பத்தி ஏதாவது தப்பு சொன்ன பல்ல பேத்து பிடுவே பேத்து. பா, ரஞ்சனி அந்த கண்ணனோட சேர்ந்து வரப்போறோமோ வாய்க்காவரமோ நின்னு பேசுறத பாத்துட்டு வந்து அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன். கண்ணும் குணத்துக்கு ரஞ்சனி அவனுக்கு கட்டி வைக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அவன் கூட பேசவோ பழகவோ கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா பாட்டியும் பேச்சியும் சேர்ந்து ஏதோ சதி வேலை பண்றாங்க. டேய் வேண்டாம். எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகுன்னு தெரியுமில்ல? ஆமா, உனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்? பா கேளுங்கப்பா, காலைல போனவன் இது வரைக்கும் சாமி கும்பிட்டு இருப்பா. ஆத்தா, என்ன சொல்றான்? ஐயா, அவ காலையில கோயிலுக்கு போயிட்டு அவ சினேரி தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாளாம். தண்ணி ஊத்தி சடங்கு செய்யறாங்களாம். எப்படியும் பெரிய விருந்து வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு வர நேரம் ஆகுமா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னு சொன்னா. இப்ப வர நேரம் தான், கொஞ்சம் பொறுமையா இரு. ஆஹா, கிழவி சமாளிக்க ஆரம்பிச்சிச்சே. எப்படியாவது உண்மையை வர வைக்கணும். அப்பா, கிழவி போய் சொல்லுது.
யார் வீட்டுல சடங்குன்னு கேளுங்க. நான் போய் பார்த்துட்டு கேள்வி பொய் சொல்லுதா இல்ல உண்மை சொல்லுதான்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். அட போடா இவனை. ஆத்தா எதுக்கிட்ட போய் சொல்ல போகுது? வந்துட்டான். ஏய் கேள்வி, நீ பொய் தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவ கண்ணன் கூட தான் இருப்பா. நான் போய் அவளை கையும் காலமா பிடிச்சி அப்பா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி மூஞ்சில கரியா பூசல. அப்படி நிறுத்தல அடுத்த நிமிஷமே சேர்த்த முகத்துல பூசிக்குவியா? போடா டேய் போடா. போடா. கேள்வி என்கிட்டயே வா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்கு கச்சேரி. ஐயோ இன்னும் என் பிள்ளைய காணமே. ஈஸ்வரா நீதான் என் பேத்தியை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கணும். ஐயோ அண்ணே, இவர் எப்படி இந்த பக்கம்? யாராவது சொல்லிருப்பாங்களோ? ஒருவேளை எங்க வீட்டுக்கு போய் சேது அண்ணன் நம்மள காணோன்னு சொல்லிருச்சோ என்னவோ. இருக்காது, வாங்க போலாம். ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அண்ணனுக்காக மூலிகை பறிக்க வனத்துக்கு போயிட்டு வரோண்ணே. என்ன துணிச்சல் இருந்தா ரெண்டு பேரும் போயிட்டு வருவீங்க? நான் தான் உங்க அப்பா அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னேன்ல. போன இடத்துல உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? திருநெல்வேலி போன உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு தெரியுமா? உன் வீட்டுல உரிப்பானையும் ஒன்னையும் காணும்னு சொல்லி உங்க அப்பா கோவில் குளம்னு தேடிட்டு எங்கிட்ட வந்து சொன்னாரு. நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. அண்ணே, உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான். சொன்னா எப்படியும் போக விட மாட்டீங்க, அதான். அதுக்காக நீங்களே தனியா போயிடுவீங்களோ? இல்லண்ணே, அன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க போனதுக்கு அப்புறம் காகை சித்தர் தோற்றம் தந்து பாதுகாப்புக்கு அவியகந்தி வேரையும் கொடுத்து காட்டுல உங்களுக்கு வழி கிடைக்கும், நேத்திர மூலிகையும் கிடைக்கும்னு தைரியமா நீங்க போயிட்டு வாங்கன்னு அவர் சொன்னதுனாலதான் நாங்க போனோம்னே. அன்னைக்கு காக சித்தர் தோற்றம் தந்தப்ப அம்மாவும் பிருந்தாவும் கூட இருந்தாங்க. அதோட ரஞ்சினியும் ஒரு வேண்டுதலோட துணைக்கு வந்ததால எந்த பயமும் இல்லைண்ணே. நானும் உங்க அப்பா வனத்துக்கு போகும்போது எவ்வளவு ஜாகிரதையா போயிட்டு வந்தோம். நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சாதாரணமா போயிட்டு வந்திருக்கீங்க. போன இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க என்ன காக்கை சித்தர்ட்டியா போயிட்டு கேட்க முடியும்? இல்லாட்டி அவர் தான் எங்கன்னு தேட முடியுமா? நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்னும் ஆயிடல. எங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போக வனத்துக்குள்ளேயே ஒரு சித்தர் வந்தாரு. நேத்திரிய மூலிகை கிடைச்சிருச்சு, எங்க பாருங்க. அப்புறம் நான் வனக்கன்னிமார்களை கும்பிடணும்னு போனேன்ல, அது இப்ப முடியாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற அர்ஜுன லிங்கத்தை தரிசனம் பண்ண வச்சாங்க. அங்க இருக்கிற மண்ணை எடுத்து கொடுத்து இது பூஜை அறையில வச்சு சாமி கும்பிட்டா நம்ம எதிரிங்க அழிஞ்சிருவாங்க, அவங்கள நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. சிவனை நோக்கி அர்ஜுனன் தவம் இருந்து பெற்ற வாசு பாஸ்திரம் மூலமா எதிரிங்களை அழிச்ச மாதிரி இந்த மண்ணு நம்ம கிட்ட இருந்தா நம்மளோட எதிரிங்களையும் அழிச்சிட முடியுமா? மாமா விடுதலை ஆகணும்னா அவர் ஜெயில இருக்க காரணமான எதிரிங்க யாருன்னு தெரியணும்ல. இத பிருந்தா அக்கா கிட்ட கொடுத்து பூஜை அறையில வைக்க சொல்லுங்க. ரஞ்சினி, இதிகாசத்துல இந்த மாதிரி 1000 கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கதையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு பொருந்தும். அதுக்காக அர்ஜுனன் கிடைச்ச அஸ்திரமும் இந்த மண்ணும் ஒன்னா. போராத குறைக்கு நீயும் நம்பி என்னையும் நம்ப சொல்றியா? நீங்க இதை நம்ப வேண்டாம். ஆனா இவ்வளவு தூரம் வேண்டிக்கிட்டு போய் இதை கொண்டு வந்திருக்கேன். எனக்காக இதை பிருந்தா அக்கா கிட்ட கொடுங்க. புடிங்க, கொடுத்துருங்க. அண்ணே, எங்க அப்பா கோவமா இருக்காரு அண்ணே. பின்னா நீங்க வனத்துக்கு போயிட்டு வந்தது உங்க அப்பாவுக்கு தெரியாது. தெரிஞ்சா எப்படி கோவப்பட போறாரோ? நீ பாட்டுக்கு மூலிகையை பறிச்சுட்டு வந்துட்ட. இப்போ உங்க அப்பா வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? எப்படியாவது அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அவரை வைத்தியம் பண்ண சொல்லணும் அண்ணே. சரி வா, உங்க அப்பாட்ட பேசுறேன். வைத்தியர் வந்துட்டாருன்னா எங்க அப்பாவும் வந்திருப்பாரு. அண்ணன் என்னென்னலாம் போட்டு கொடுத்துச்சோ தெரியல. சரி வாங்கக்கா, சீக்கிரம் போலாம். வாங்க. ஐயோ, அண்ணன் வருது. நான் இந்த சைடு போயிடுறேன். வரேன்க்கா, வரேன். பார்த்து போங்க.
இது இந்த பாரு நான் பாட்டு போயிட்டு இருக்கேன் ஏய் 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 நான் பாட்டு போயிட்டு தான் இருக்கேன் டேய் டேய் என்ன மட்டும் ஏன்டா குறி வச்சு பயமுத்துறா டேய் வேணாடா டேய் விட்டுறா போயிடுறேன்டா உன் கொழுப்பு கோயிலுக்கு டேய் பைத்தியமானதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் டேய் காளி வேணாடா டேய் டேய் நான் விட்டுறா என்ன விட்டு விட்டு டேய் டேய் காளி விட மாட்டேன் விட்டுறா டேய் உன்னை என்ன பண்ண வேணாடா டேய் நான் போறேன்டா டேய் டேய் நான் அழுதுருவேன்டா டேய் உன்னை சொன்னா கேட்க மாட்டா என்னைய சேர்த்து தள்ளி விடுறா இருடா ஒண்ணு ஒரு நாள் சிரிக்கிறிய நீ ஒண்ணா சரிடா சரி நல்லா சரி நேரம் வரும்போது அதான் போறேன்ல இருடா என்னண்ணே அந்த ஆளை தூக்கிட்டு போறாங்க அவங்க யாரா இருக்கும் அவனுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க கூட்டிட்டு போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் வள்ளி உங்க அப்பா வீட்டில் கோவமா இருப்பாரு வா போலாம் வா வள்ளி நான் இருக்கேன் வா சரிண்ணே அப்பா வள்ளி வள்ளியம்மா வந்துட்டியம்மா வந்துட்டேனே ஆண்டவா வள்ளி போன இடத்துல ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல ஒரு ஆபத்தும் இல்லைண்ணே வனத்துக்குள்ள ஒரு சித்தர் எங்களுக்கு துணையா வந்து நேத்திர மூலிகையை பறிச்சு கொடுத்துட்டு போனாருண்ணே எனக்கு அது கூட முக்கியம் இல்லம்மா நீ வந்து பத்திரமா சேர்ந்துட்டல்ல எனக்கு அது போதும் வீட்டுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டீங்க இனிமே எல்லா முடிவும் நீங்களே எடுப்பீங்க கிழவன் எப்ப வீட்டை விட்டு வெளியில போவான் இனிமே நாம இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துப்போம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்க்கையை நடத்திக்கலாம் அதானே உங்க திட்டம் வைத்தியரு என்ன பேசுறீங்க நீங்க வள்ளி என்னைக்கு உங்களை மதிக்காம இருந்திருக்கா ஏதோ அவ அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல தான் நீங்களும் வைத்தியம் பார்க்க மாட்டேங்கிறீங்க அவ அண்ணனுக்கு பார்வை இல்லாததை பொறுக்க முடியாம தான் அப்ப கூட இவ வனத்துக்கு போகும்போது என்ன துணைக்கு வரியான்னு கேட்டா நான் தான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னேன் வேற வழி இல்லாம போயிட்டு வந்துட்டா இப்ப என்ன ஆச்சு அவன் நல்லபடியா வனத்துக்கு போயிட்டு மூலிகை பறிச்சுட்டு வந்துட்டால அடுத்தது என்ன ஆகணுமோ அதை பாருங்க வைத்தியரே அடுத்து என்ன ஆகணும்னா இவ கொண்டு வந்த மூலிகையை வச்சு இவனுக்கு நான் வைத்தியம் பார்க்கணுமா பேசவே மாட்டேன்னு இருக்கிறனா இவனுக்கு எப்படி வைத்தியம் பார்ப்பேன் அதுவும் ஏன் அனுமதி கேட்காம எனக்கு தெரியாம வனத்துக்குள்ள போயிட்டு வந்தவளுக்கு தெரியாதா கொண்டு வந்த மூலிகையை யாரை வச்சு வைத்தியம் பார்க்க வைக்கணும்னு
தாய் தந்தை குரு தெய்வம்னு சாமியை கடைசியா தான் சொல்லியிருக்காங்க. அப்பாவோட காகசித்தர் சொன்னதுனால தான் போனான்னா அப்ப அவரே வந்து வைத்தியம் பார்க்கட்டும்.